ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல நீங்க இப்படி எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னு நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்ன காரணம்னா, நாங்க வந்து உதயாண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு, அண்ணாவின் பிறந்தநாளில் தொடங்கி அண்ணன் பிறந்தநாள் வரை அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு, முதல் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 2வது ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை எளியோருக்கு, அப்புறம் மாரி ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் தொடர்ச்சியா உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அது பெரிய அளவுல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கைய குடுத்துச்சு. எங்களுக்கே ஒரு பெரிய நம்பிக்கைய குடுத்துச்சு. ஏன்னா 75 நிகழ்ச்சின்னு நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இறங்குனோம். அடுத்து கடைசி ஒரு 20 நிகழ்ச்சிகளை எப்படி பண்ணலாம்? ஏன்னா எல்லாமே பண்ணிட்டோமே, அடுத்து 20 நிகழ்ச்சி எப்படி பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான், நம்ம சிஎம் டிராஃபிய பார்த்து தான் நாங்க இன்ஸ்பயர் ஆகி, சரி உதயாண்ணன் பேர்ல அவரோட பிறந்த நாள். ஏன்னா அவர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர். அவருடைய பேர்லயே இப்படி ஒரு டிராஃபிஸ செட் பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம்னு சொல்லி நடத்துனோம். எல்லா நிகழ்ச்சிகளை விட இதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க இருந்து இதற்கு பெரிய ஆதரவு கிடைச்சது. குறிப்பா சொல்லணும்னா, நாளை நடைபெற இருக்கிற அந்த ஹாக்கி போட்டி, பாஸ்கெட் பால் அதுலலாம் பார்த்தீங்கன்னா, தேனி, விருதுநகர், சென்னை அதிலிருந்து தான் டீம்ஸ் என்ட்ரி குடுத்திருந்தாங்க. இதே போல இந்த மாவட்ட அளவுல நாங்க ஆணழகன் போட்டின்னு போட்டிருந்தோம். எங்க ஒட்டுமொத்த மாவட்டத்திலிருந்து எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எல்லாருடைய சப்போர்ட் தான் நிகழ்ச்சியோட வெற்றிக்கு காரணமா நான் நினைக்கிறேன் சார். இயற்கை தான் இயற்கை தான் இயற்கை தான் இடைஞ்சல் பண்ணுது. ஆனா எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்ல. எங்களுக்கு இயற்கையும் சப்போர்ட் பண்ணுதுன்னு தான் நான் சொல்லணும். இளைஞரணி தான் எங்களுக்கு இந்த ஊக்கத்தை குடுத்ததே. ஏன்னா எங்க மாவட்ட செயலாளர்லாம் இந்த அளவுக்கு எங்களுக்கு சுதந்திரம் குடுத்து, எல்லாரையும் சுதந்திரமா எல்லா நிகழ்ச்சியும் பண்றதுக்கு அலோவ் பண்றதுனால தான் நாங்க இதெல்லாம் முயற்சி எடுத்து செய்ய முடியுது. அவங்களோட சப்போர்ட் தான். எங்களுடைய மாவட்ட செயலாளர், அதேபோல எங்களுடைய தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் முரசொலி, அதேபோல தஞ்சை மாநகராட்சியினுடைய மேயர், சட்டமன்ற உறுப்பினர், இப்படி எல்லாருடைய ஆதரவும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமளவுல இருக்கு. அதுக்கு எங்களுடைய நன்றி. அதேபோல குறிப்பா சொல்லணும்னா, எங்களுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் அண்ணன் இளையராஜா, அவங்க தான் இந்த மாரி நிகழ்ச்சிகளுக்கு மூல காரணமாக இருந்து, எல்லாரையும் சப்போர்ட்டிவா தட்டி குடுத்து அழைச்சிட்டு போறாங்க. அதற்கும் இந்த நேரத்துல நன்றி. ஆனா இந்த நிகழ்ச்சிகள், இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளை பொறுத்தவரைக்கும் சனி, ஞாயிறு. ஏன்னா இது பரீட்சை நேரம் எல்லாருக்குமே. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செமஸ்டர் எக்ஸாமு, அதேபோல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு இப்படி தொடர்ச்சியா இருந்ததுனால, சனி, ஞாயிறு திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். இந்த மாதத்துல எங்களுக்கு 3 சனி, ஞாயிறு தான் அவைலபிளா கிடைச்சது. அதனால ஒரு சனி, ஞாயிறு தள்ளி டிசம்பர் 7ஓட இந்த நிகழ்ச்சிகளை நிறைவு செய்றோம். சாரி, டிசம்பர் 7ஓட நிறைவு செய்றோம். ஆமா. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்னு பார்த்தா, நாளைக்கு பாஸ்கெட் பால், ஹாக்கி, ஃபுட்பால், வாலிபால், ஸ்விம்மிங்கு, கேரமு, இப்படி எண்ணற்ற போட்டிகள் இருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு. என் பேர் கிருபா, தஞ்சாவூர் தான். ஒரு 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இங்கே தஞ்சாவூரில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி மன்னாவடி, பட்டுக்கோட்டை மாதிரி பட்டுக்கோட்டை 2 தடவை, தஞ்சாவூர் 2 தடவை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். பாடி பில்டிங் வந்து ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு எல்லாமே செகண்ட் தான். ஒரு 4 தடவை செகண்டு, மற்ற வந்து பிரான்ஸ் தான் 3 தடவை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஃபர்ஸ்ட்டு கோல்டு எல்லாமே சந்தோஷமா தான் போகுது. இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பண்றது இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து என்னென்னமோ பண்றாங்க. இது வந்து மற்ற தீங்கான விஷயத்துக்கு போகாம நல்ல விஷயமா இருக்கு. இது மாதிரி பண்றது வர பசங்க நல்லா பண்ணுவாங்க. ட்ரெயினர் தான், கோச் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் ஜிம் பேர் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ஜிம்மு. 2 பிரான்ச் இருக்கு. ஒன்று காவிரி கல்யாணத்துல மாடியில் ஒன்று, இங்கே சிஆர்சி டெப்போக்கு பக்கத்துலேயே ஒன்று இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இப்போ காம்படிஷனில் போனோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதே ரொம்ப அதுக்காக ட்ரெயின் ஆகிட்டே இருந்தோம். ஆல்ரெடி ரொம்ப நாளாக ட்ரெயின் ஆகிட்டே இருந்தார். ஸோ இது கரெக்ட் டைமில் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கும், எங்களுக்கு இங்கே இதில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் எடுத்ததுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தான் ஃபர்ஸ்ட் டைமு எங்கள் ஜிம் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமில் ஓவரால் வாங்கும்போது, தஞ்சாவூர் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கரண்டையெல்லாம் அதான் எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இது மாதிரி நடந்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நிறைய பிரம்மாண்டமாக நடந்தது கிடையாது. ஸோ எல்லா விளையாட்டுமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லா விளையாட்டுக்குமே ஒரு நாள் டைம் வச்சு, சிலம்பம், ஹாக்கி, ஃபுட்பால், இது மாதிரி எல்லாமே நான் பார்த்துருந்தேன். ஸோ எங்களுக்கு அது மாதிரி பாடி பில்டிங்க்கு இது மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி டிஎம்கே உங்க சார்பாக எனக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் சரவணன். நாச்சார் கோயிலேருந்து வரேன். நான் டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட்டு இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதையுமே பசங்க புஷ் பண்ணி தான் பண்ண வச்சாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்டோட செக்ரட்டரி சார் புஷ் பண்ணி
ஒரு வருஷம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எல்லா வருஷமும் நடந்துச்சு அப்படின்னா கேம் இம்ப்ரூவ் ஆகும், அத்லட்டும் நல்ல ஒரு என்த்துவர்லாம் இவ்வளவு இருப்பாங்க. பிரம்மாண்டமான ஈவெண்ட் கோப்பையை பாத்தீங்கன்னாலே உங்களோட ஹைட்டா இருக்கு. ஆமா. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது ஸ்டேட் ஈவெண்ட்ல வின்னர் ரன்னர் 2 பேருக்கு தான் கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட்டுக்கு 3rd 4th வரைக்குமே கொடுக்கறது வந்து இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸ்டேட் ஈவெண்ட்ல டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி பண்றது சிறப்பா ஒரு நல்ல விஷயம் தான். என்னோட நேம் அன்பு. நான் இங்கே தஞ்சாவூர் தான். நான் 1.5 வருஷமாக நான் ஆம்சா ஹைடெக் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இது வரையும் 3 காம்படிஷன்லாம் போய் எனக்கு இது ஒரு 3வது காம்படிஷன். எனக்கு 2 காம்படிஷனுமே 5th ப்ரைஸு 7th ப்ரைஸு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். என்னோட மாஸ்டர் தான் நீ கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண, உனக்கு நல்லா இருக்கு, உன்னால முடியும் சொல்லி எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுதான் ஓவராலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஓவரால். ஃபஸ்ட் டைம் மெடல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைமே 4th ப்ரைஸு கேட்டகரி வைஸில் கோல்டில் ஃபஸ்ட்டு இந்த டைம் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளா நம்ம 7th ப்ரைஸ், இப்போ 5th ப்ரைஸ் அந்த மாதிரி போயிட்டு இப்போ எல்லாமே சொல்லி கொடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் ஸ்டீஃபன். நான் பட்டுக்கோட்டையிலேருந்து வரேன். ஹாப்பியாக இருக்குது. அண்ணனை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், உதயநிதி அண்ணன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பின்ன அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன். ஹாப்பியாக இருக்கு. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க பாடி? நான் 2 வருஷமாக தானே பண்ணுறேன். 2 வருஷமாக தான் பண்ணுறேன். இதுக்கு முன்னே எத்தனை காம்படிஷன் அட்டன் பண்ணிருக்கீங்க? 2 காம்படிஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னே தஞ்சாவூரில் டாப் 5ல வந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். இந்த ஈவெண்ட் நடத்துறாங்க, எப்படி நடத்துறாங்க? நல்லா இருக்கா? சூப்பர். அண்ணன் நடத்தையில் அது நம்ம குறை சொல்ல முடியுமா? அண்ணன் ஒரு விஷயம் பார்த்து செய்கிறாப்புல, அதுவே ரொம்ப ஹாப்பி தான். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். இத்தனை விளையாட்டு போட்டி நடத்துறாங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அண்ணன் பண்ணுற எல்லா இதுவுமே நம்ம குறை சொல்கிற அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்று பார்த்து பண்ணல எல்லாமே இதுதான். தஞ்சாவூர்ல இது மாதிரி மிகப்பெரிய விளையாட்டு ஈவெண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லைண்ணா, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அண்ணன் தான் இப்போ சிறப்பான முறையில் பண்ணுறாரு. ஹாப்பியாக இருக்குது. மேலும் உங்களுக்கு தமிழ்நாடு இந்தியா லெவல்ல போகணும் ஆசை இருக்கா? ஆசை இருக்குண்ணா. இதில் பண்ணிட்டு தானே இருக்கேன். என் ட்ரெயினர் இருக்காரு, அவருடைய இதில் தான் பண்ணிட்டு இருக்கேன் மோட்டிவேஷனில்.